Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ ஒரு 10 அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை பவுடர் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்ட பிறகு நம்ம கறி மசாலா தூள் சேர்க்க போகிறோம். அது ஒரு 3 டீஸ்பூன் அல்லது 4 டீஸ்பூன், அதாவது நான் சின்ன டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து. அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், மட்டன். நான் இன்றைக்கி மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போது இது ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து ஹீட்டான பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் புதினா, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆனியனையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்த பிறகு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுவும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன்னா நான் எலும்போடு தான் எடுத்திருக்கேன். குழம்புக்கு எலும்போடு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது லைட்டாக கொதி வந்த பிறகு மூடி போட்டு ஒரு விசில் வைக்க வேண்டாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணாலே நல்லா எலும்பும் சரி குழம்பும் நல்லா ரெடி ஆயிரும். இப்போ மூடி போட்டுடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.